குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இல்லை ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. அதுவும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வந்து செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்ன தேட்டர்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீட்டைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு, அண்ட் சத்யா ப்ரோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி, அந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீசஸ் எனக்கு இருந்தது. அதில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. வணக்கம், பத்திரிகைப்பட்ட அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம், சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சார். டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன். நானே சந்தேகப்பட்டேன், இவனை வச்சு இவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்களா ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு. உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சுக்கணும், ஒரு 5 நாள் ஷூட்டிங்லேயே தெரிஞ்சினேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு. அதேமாதிரி சத்யராஜ் சார், இவர் நம்ம சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக, அவர் வச்சு எடுக்கலாம் கூட பரவாயில்லன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார். அதுக்கு சலிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் சந்தோஷம். எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளோ புதுமுகம் நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு. நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை, சினிமாவுக்குள்ளே நல்லது தான் இருக்கேன். எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது. நான் பிஸியாக இருந்த நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம். ஏன்னா ஓடவும் முடியல ஒளிய முடியல, நடுவில் சினிமாலே இருக்கேன். இதுக்கு சத்யா சாரும் ஒரு காரணம், டேரக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம். என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லோரும் சிரிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார், ரமேஷ் வெங்கட், ஆஷிக் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும், இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நாங்கள் கடைசி 10 டேஸில் உங்களை வந்து 3வது வாட்டி கூப்பிட்றோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, நாங்கள் கூப்பிட்டப்போ வந்திருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது, ஆடியன்ஸ்கிட்டையும் சரி எல்லாமே சரி. எல்லாருமே வந்து 1 வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணிடணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது. அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காப்பி ரெடியாக 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே இருந்தது. எல்லோரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதான்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வராங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்றதே நாங்கள் விஷயமாக தான் பார்க்குறோம். அதான் இப்போ சின்ன படமாக தான் நம்ம படமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸாக குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸு ஃபுட்ஃபால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமாக வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோம்ல. இதில் 6 வருஷம், இதில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம். நாங்கள் பண்ணும்போது 21, நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 20 முடிஞ்சு 21 எனக்கு வயசு. ஸோ இப்போ எனக்கு 26-27 வயசு ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததையே நாங்கள் வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். அதையும் நாங்கள் வில்லனாக தான் பார்க்குறோம். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மீட் ஆக்சுவலாக.
இல்லை சார், இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன அஸ்யூஸ்வலாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரை நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 crores போகிறவங்களுக்கு ஒரு 50 lakhs வந்தால் அது சக்ஸஸ். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு போட்ட பைசா வந்ததுனால அதை நாங்கள் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ரிலீஸ் பண்ணுறப்ப 113 100 ஸ்க்ரீன் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் மால் தான் அந்த படம் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து 83 ஸ்க்ரீனில் நாங்கள் நேற்று க்யூப்பில் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில். ஸோ 83 ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ ப்ரொடியூசராக போட்ட காசு எங்களுக்கு கிடைக்குது. அது பட்ஜெட் வந்து என்னென்னு சொல்லிட்டு அது நாங்கள் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது திருப்பி இப்போ அமேசானில் முதல்ல இந்த படம் வந்து கம்மிங் வீக்லேருந்து வருது. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசராக நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்ட காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இது ஒரு மேடை, ஒரு தருணம். தேங்க்யூ. ஆமாம் சார், எங்கேயுமே ஓடல, எங்கேயும் ஒளியில், சினிமாவில் தான் இருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நினச்சி கூட பார்க்க முடியாது. நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, போஸ்டெல்லாம் ஒட்டினாங்க. என் போஸ்ட் தான் மெயினாக ஒட்டியிருந்தாங்க. போன ரிலீஸுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் எந்த மெயினாக ஒட்டி மேலே எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்பயே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வருதுன்னு. ரொம்ப கேப் ஆனவொன்னே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன், என்னடா இன்னும் காணுமே. தரமான படம், ஏன்னா நான் சோலோவாக வரேன் இதில். என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் எனக்கு ஒரு தனி ஷாட்டு, தனி க்ளோஸ்அப்பு எல்லாம் தனியாக வச்சு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், நம்ம சோலோவாக ஒரு காமெடி நான் வரப்போகிறோம் அப்படின்னு. இப்போ போட்டுன்ற படம் யோகிப்பா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஏதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இல்லை அது இன்னும் அவங்களோட டச்சில் தான் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக வேறு ஒரு அவங்க ஓனாவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஸோ வருத்தம்லாம் இல்லை, இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே எல்லோரும் இருக்கோம் இந்த சக்ஸஸ் மீட்டில், அவங்களுமே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருந்தால் எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். வருத்தம்லாம் இல்லை, ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான். இப்போ வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்களை மென்ஷன் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே எதுவுமே இடமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டீமாக ஸ்டார்ட் பண்ண படம். அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு படம்ன்றப்போ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. ஸோ இல்லை இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்து 15th தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 15th அன்னைக்கு எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பிவிஆர் மேனாமன் தான் சொன்னாங்க, 15th பண்ணால் உங்களுக்கு ரன் பண்ணுறது கஷ்டம், அடுத்த வாரம் படம் வருது, நீங்கள் 29th நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ 29th வந்ததுனால தான் எங்கள் படம் செகண்ட் வீக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் ரீசன். அது எல்லாமே 15th பிளான் பண்ணதுனால அவங்க 15th பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க 15th பிறகு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போகிறோன்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. கோபி சுதாகராக இருக்கட்டும், விஜய் அவங்களா இருக்கட்டும். ஸோ இதுதான் பிளான். அதான் இப்போ மீனா மேம்க்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டனால ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே இந்த நம்ம ரெமோ படத்தில் சொல்கிற மாதிரியே சத்தியம் தியேட்டரில் ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். எங்கள் படத்துக்கு அது வந்து நடந்தது. எங்கள் ப்ரொடியூசருக்கும் மீனா மேமுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் ஃபஸ்ட் டே எல்லாருமே டீமாக இங்கே தான் படம் பார்த்தோம். ரிலீஸ் ஆன அன்றைக்கி இதே ஸ்க்ரீனில் இப்போ சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போதுமே மங்களமாக தான் இருப்பேன். சொல்லுங்க. இல்லை, எனக்கு இது பணத்தை விட்டுருங்க. அதான் இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட இது இருந்துச்சு. பட் நாங்கள் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்.
ஸோ அப்படி நான் சொல்லவே இல்லையே. அது நான் சொல்லக்கூடாது, அது ப்ரொடியூசர் சொல்லணும். இன்கம் நான் படத்தில் நடிக்கிறதோட சரி, எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோட சக்ஸஸ் என்னென்னா, எங்களுக்கு சக்ஸஸ் என்னென்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்ஸஸ். ஸோ அது எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு, அவ்வளோதான்.